வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய ஸ்ரீமதி மைதிலி 18வது அத்தியாயம். இரவு வெகு நேரம் தூக்கமின்றி புரண்டு கொண்டிருந்ததனால் அன்று காலை மங்களம் விடிந்து வெகு நேரம் சென்ற பின்னரேதான் நித்திரை கலைந்து எழுந்தாள். மனோவியாக்குலத்தினாலும் உடல் சோர்வினாலும் ஒருங்கே பீடிக்கப்பட்டிருந்ததனால் அவளால் நிமிர்ந்து உட்காரக்கூட முடியவில்லை. படுக்கை மீது சாய்ந்தபடி அமர்ந்து கொண்டு பத்மினி வாயேன் என்ற கீனமான குரலில் கூப்பிட்டாள். காலை வேளையில் ஆபீஸுக்கு கிளம்பி கொண்டிருந்த கணவனுக்கு பணிவிடைகள் செய்து கொண்டு நின்ற பத்மினியின் காதுகளில் நாத்தனாரின் அபய குரல் நன்றாக கேட்டது. அப்பப்பா, உங்கள் அக்கா வர வர பச்சை குழந்தையாக படுத்தி என்னை பம்பரமாக ஆட்டி வைக்கிறார்கள். சதா தொணப்பு தான் என்று எரிந்து விழுந்த வண்ணம் பீரோவை திறந்தாள். பத்மினி என்று மறுமுறை ஹாலில் நின்று ஹீனஸ்வரத்தில் மங்களம் அழைத்தாள். கணவன் எடுக்க சொன்ன ஆஃபீஸ் ஃபைல்களை அவசரமாக பீரோவின் தட்டுகளில் நின்று இழுத்து மேஜை மீது விசிறி போட்டுவிட்டு கோபத்துடன் கதவை படால் என்று அழுத்தி சாத்தினாள் பத்மினி. இதோ வந்துவிட்டேன் அக்கா என்று எரிச்சல் மேலோங்கிய குரலில் பதிலுக்கு கூவினாள். கண்ணாடி முன் தன் கிராஃப் சிகையை அழகாக வாரிவிட்டு கொண்டு நின்ற ஸ்ரீகாந்தன் தன் மனைவியின் முகத்தை அர்த்த பாவத்துடன் பார்த்துவிட்டு லேசாக சிரித்தான். உங்களுக்கு பரிகாசமாகத்தான் இருக்கும். நீங்கள் என் ஸ்தானத்திலிருந்து அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும். ஒரு சன நேரம் கூட நான் சும்மா இருப்பதை உங்கள் அக்கா பார்த்து சகிக்கவே மாட்டார். சதா இதை செய் அதை செய் என்று ஏவிக்கொண்டே இருப்பார். ஆனாலும் நோயாளி என்றால் இப்படியா? இதை போல ஒரு பெண்மணியை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை என்று சுட சுட வார்த்தைகளை வாரி வீசிவிட்டு விருந்த புயல் காற்று போல அறையின் என்று வெளியே சென்றாள். என்ன அக்கா வேணும்? என்னத்திற்கு அழைத்தீர்கள் என்று அதட்டி கேட்டவனும் ஹாலுக்குள் வந்து நின்றாள். அது சமயம் எஜமானிக்காக பிரத்யேகமாக தயாரித்த காப்பியை ஒரு பெரிய வெள்ளி குஜாவில் எடுத்துக்கொண்டு மூச்சு திணற மாடிப்படிகளை கடந்து அங்கே வந்து நின்றான் சாமண்ணா. ஜன்னல் ஓரமாக நின்று கொண்டிருந்த தாதி பெண் பக்கம் திரும்பி தொட்டிலில் கிடத்தி அருமையாக பெயர் வைத்து சீராட்டிய அவள் பாட்டனை போல் உரிமை தெரிந்த குரலில், அம்மா கோகிலம், உங்களுக்கு காப்பி கீழே தயாராக இருக்கிறது, போய் சாப்பிடலாம் என்று உபசரித்தான். மாநில மேனியும் மெலிந்த உடல் தோற்றமும் கொண்டிருந்த அந்த தாதி பெண் கலக்கென்று செல்லமாக சிரிப்பு சிரித்துவிட்டு துள்ளி கொண்டு கீழே ஓடினாள். சாமனாவும் தனது மேல் துண்டை உதறி போட்டுக்கொண்டு மேஜை மீது கிடந்த காலி பாத்திரங்களை சேகரித்து எடுத்துக்கொண்டு கீழே சென்று விட்டான். அவன் கொண்டு வந்து வைத்த பானத்தை வேண்டாவிருப்பாக பருக்கிவிட்டு முகத்தை கடுத்து கொண்டாள் மங்களம்மாள். பிறகு பத்மினியை பார்த்து, இந்த புது நர்ஸ் வந்திருக்கிறாளே, அவளை எனக்கு கட்டோடு பிடிக்கவில்லை என்று அதிருப்தியாக கூறினாள். யாரை? கோகிலத்தையா சொல்கிறீர்கள்? ஏன் அவள் தன் வேலையை சரிவர செய்வதில்லையா என்று கேட்ட பத்மினி தனக்குள் எழுந்த கோபத்தை சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள். கோகிலமோ கொக்கோ, இப்போ கீழே இறங்கி போனாலே அந்த மோகனாங்கியை தான் சொல்கிறேன். அதென்ன பவுடர், அதென்ன சென்ட்டு, கண்களில் களம் மையை பூசிக்கொண்டு அவள் பார்க்கிற பார்வையும் அவளது நமுட்டு சிரிப்பும் எனக்கு பிடிக்கவே இல்லை. சாமனாவுடன் இவளுக்கு என்ன பேச்சு என்று ஆத்திரமாக கேட்டுவிட்டு பெருமூச்செறிந்தாள் மங்களாம். அக்கா, அவள் தன் வேலையை ஒழுங்காக கவனித்தால் அது போதும் நமக்கு. மற்றபடி அவளது சொந்த விஷயங்களில் தலையிட நாம் யார்? நமக்கு இருக்கும் பேச்சுரிமை அவளுக்கும் உண்டு. அது கிடக்கட்டும். என்னை எதற்காக கூப்பிட்டீர்கள்? நர்ஸை பற்றி சொல்லவா என்று நெரிச்சலாக கேட்டாள் பத்மினி. என் தலையை கொஞ்சம் வாரிவிட்டு போ. அந்த கோகுலத்திற்கு சரியாக பின்ன தெரியவில்லை என்று மங்களம் உத்தரவிட்டாள். வியர்வையில் நனைந்து சிக்கி பிடித்த துர்நாற்றம் வீசும் நோயாளியின் கூந்தலை கையால் தொடுவது என்பதை பத்மினியால் நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. அத்தனை அருவருப்பு அவளுக்கு. எனவே அவள் மங்களத்தின் அருகில் கூட வர அஞ்சி சற்று ஒதுங்கி நின்று கொண்டு, இன்று வியாழக்கிழமை விரதம், எனக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு நான் மடியாக இருக்கிறேன். கோகிலத்தை நன்றாக வாரிவிடுமென்று சொல்கிறேன். அவ்வளவுதானே? எனக்கு கீழே கொள்ளை காரியங்கள் கிடைக்கின்றன. நான் போய் கவனித்தாக வேண்டும். வரட்டுமா என்று பதிலளித்துவிட்டு வந்த வேகத்தில் பாய்ந்து அங்கிருந்து ஓடி தன் அறைக்குள் சென்று புகுந்து கொண்டாள். அக்காவுக்கு என்னவாம்
என்று ஸ்ரீகாந்தன் வினவினான். மூன்றாவது மாடி அறையில் தமது அலுவலகத்துக்காக அறிஞரை பற்றி சிந்தித்து கொண்டிருந்த ஸ்ரீமான் திவாகரன் வெளியே கிளம்ப நேரமாகிவிட்டதை உணர்ந்து கீழே இறங்கி வந்தார். ஸ்ரீகாந்தனின் அறையின் பக்கமாக இருந்த வராந்தவிற்குள் வந்த அவர் அங்கிருந்தபடியே ஸ்நானத்திற்கு சித்தம் செய்யும்படி ஒரு வேலையாளுக்கு உத்தரவிட்டுவிட்டு ஹாலின் சுவரில் மாட்டியிருந்த சித்திரங்களை வெறுத்து பார்த்தவனும் நின்று கொண்டிருந்தார். அருகில் என்ற அறையில் நின்று எழுந்த பேச்சு குரல் அவரது சிந்தனையை கலைத்து கவனத்தை கவர்ந்தது. உங்கள் அக்காவிற்கு வேலை என்ன? நாளுக்கு ஒரு நர்ஸ் வேண்டாம் என்று விரட்டி கொண்டிருக்கிறார். தினம் ஒரு புது தாதியை கண்டுபிடித்து இங்கே கொண்டு தருவதற்குள் என் பிராணன் பாதி போய் விடுகிறது. நர்ஸு பூ வைத்து கொள்வதும் மை தடவி கொள்வதும் உங்கள் அக்காவின் கண்களுக்கு பெரிய குற்றமாக தோன்றுகின்றன. கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மையே கிடையாது. இப்படி பயங்கரமாக உடம்பிற்கு ஒரு நோய் வர வேண்டும் என்று நானா பிரார்த்தித்தேன் என்று ஆத்திரமாக இறைந்து கேட்டாள். ஆமாம், அக்காவுக்கு உடம்பு எப்பொழுது நன்றாக இருந்தது? எப்பொழுது பார்த்தாலும் நோய்தான். வேலை என்ன அவளுக்கு என்று அசட்டியாக சூழ் கொட்டினான் ஸ்ரீகாந்தன். ஒன்று, நன்றாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் கூட இருக்கும் மனுஷர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் உலகத்தை விட்டு போய்விட வேண்டும். இழுத்து பறித்து நின்று கொண்டு இருக்கிறவர்கள் பிராணனை ஏன் வாங்க வேண்டும் என்று கோபத்துடன் கேட்ட பத்மினி மேஜை மீது குவிந்து கிடந்த புத்தகங்களை டப் டப் என்று பெரும் சப்தத்துடன் தட்டி அடுக்கி வைத்து கொண்டிருந்தாள். திடுக்கிட்டு போன ஸ்ரீமான் திவாகரன் ஆச்சரியத்துடன் திரும்பி அந்த அறை பக்கம் பார்த்தார். அவரது அருகாமையை சற்று அது பத்மினி தொடர்ந்து உரத்த குரலில் பேசிவிட்டாள். லிவர் கெட்டுவிட்டது, இனி பிழைக்க மாட்டாள் என்று டாக்டர் சொல்லிவிட்டாராம். அவர் சொல்லி ஒரு வருஷத்திற்கு மேலாகிவிட்டது. இருக்கிற நிலையை பார்த்தால் படுத்த படுக்கையிலே உங்கள் அக்கா 100 வருஷங்கள் கூட ஓட்டி விடுவார்கள் போலிருக்கு என்று கடுமையாக சொன்னாள். இந்த உடம்பிலிருந்து அக்கா இனி தேறுவது அதிசயம்தான் என்று முணுமுணுத்தான் ஸ்ரீகாந்தன். அவர் உடல் தேறுகிறாரோ என்னவோ, அதற்குள் என் காலம் ஆகிவிடும் போல் தோன்றுகிறது. அம்மாதான் பெரும் பிசாசாக மனுஷர்களை ஆட்டி வைக்கிறாள் என்றால், அருமையாக தவம் செய்து பிறந்திருக்கிறானே தரணியை ஆள வந்திருக்கும் செல்வக்குமரன், அந்த பையன் மாதவன், அவன் பெருங்குரங்காக என்னை ஆட்டி அலைக்கழிக்கிறான் என்று கத்தினாள் கோபத்துடன். முதையில் 4 வைக்கிறது தானே, நீ அடித்தாலும் சரி சீட்டு ஆட்டினாலும் சரி. அவனை பற்றி கேட்க யார் இருக்கிறார்கள் இப்போது? பேருக்கு ஆஃபீஸ் வேலை சரியாக இருக்கிறது. அக்காவுக்கு தன் உடம்பை பார்த்து கொள்ள இன்னும் 4 ஆட்கள் தேவையாக இருக்கிறது என்று பரிகாசமாக சிரித்தான் ஸ்ரீகாந்தன். எனக்கு அதை பற்றி சொல்லியா தர வேண்டும்? நேற்று ராத்திரி மாதவன் சாப்பிட பிடிவாதம் செய்தான். பின்கட்டிற்கு இழுத்து கொண்டு போய் நன்றாக முதுகில் 4 வைத்தேன். சாமான் வைக்கும் அறையில் இருட்டில் 1 மணி நேரம் வைத்து அடைத்து பூட்டிவிட்டேன். பிறகு வழிக்கு வந்து விட்டான் என்று சினம் பொங்கிய குரலில் பெண் புலி போல உருமினாள் பத்மினி. அக்காவுக்கு பின்னால் மாதவனை வளர்க்க பொறுப்பு உன் கையில் தான் வந்து சேரும். அதனால் இப்பொழுது பிடித்து அவனை கொஞ்சம் நன்றாக அடைக்க ஒடுக்கி வளர்க்க தெரிந்து கொள்வது நல்லதுதான் என்று கூறிவிட்டு சுவரில் மாட்டியிருந்த கோட்டை எடுத்து ஸ்ரீகாந்தன் அணிந்து கொண்டான். என் கையில் அந்த வாண்டு பயல் ஒப்புவிக்கப்படும் காலம் சீக்கிரம் வரட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அப்பொழுது நான் அவனை எப்படி வழிக்கு கொண்டு வருவது என்பதை அறிவேன் என சவால் விட்ட பத்மினி கதவு அருகில் நெருங்கினாள். தாழ்பால் திறக்கும் ஓசை கேட்டதும் ஸ்ரீமான் திவாகரன் திடுக்கிட்டு போனார். எதிர்பாராத நிலையில் அவர் காதுகளில் வந்து விழுந்த இந்த சம்பாஷணை அவருக்கு மெத்த அதிர்ச்சியை உண்டாக்கிவிட்டிருந்தது. ஆச்சரியம், கோபம், திகைப்பு என்ற பல்வேறு உணர்ச்சிகளும் ஒருங்கே கொந்தளித்து கருங்களை நிகர்த்த அவரது மனோதிடத்தை சற்று குலைய செய்தது. பத்மினி அறையை விட்டு வெளியே வருமுன் சப்தமிடாத அவர் பின்கெட்டிலிருந்து ஸ்நான அறைக்கு இறங்கி சென்று விட்டார். மழை துளிகள் போல் தலை மீது பொழிந்த குளிர்ந்த நீர்த்தி விலைகள் அவரது குதிப்பெரிய மூளைக்கு சிறிதும் ஆறுதலை கொடுக்கவே இல்லை. என்ன ஆச்சரியம்! நன்றி என்பது மனித வர்க்கத்தினின்று அடியோடு மறைந்தோடு விட்டதா என்று தமக்குள் பலமுறை எண்ணி அவர் வெகுண்டு போனார். ஆனாலும் இந்த அனுபவம் அவரை பொறுத்தவரை புதியதே அல்ல. வியாபார உலகில் சொந்த முயற்சியால் முன்னணிக்கு வந்திருந்த ஸ்ரீமான் திவாகரன் பல சந்தர்ப்பங்களில் நன்றியற்ற மனிதர்களை சந்தித்திருக்கிறார். எவ்வளவுக்கு அவர் தாராளமாகவும் பெருந்தன்மையாகவும் நடந்து கொண்டாரோ
அவ்வளவு எதிராளியிடமிருந்து நன்றியற்ற செயல்கள்தான் அவருக்கு பிரதிபலனாக கிட்டின. அவரது தொழிலகத்தில் அதிக சம்பள உயர்வும் பிரத்யேக சலுகைகளும் பெற்றுக்கொண்டு அவரது அன்புக்கு பாத்திரமாக இருந்த உத்தியோகஸ்தர்கள் முடிவில் அவருக்கே பெரும் எதிரிகளாக திரும்புவது வழக்கமாகி விட்டிருந்தது. எவ்வளவோ முறை அவர் தமது தொழிலகத்தில் இந்த அனுபவத்தை அடைந்திருந்தார். சம்பளத்தை அதிகம் வாங்கி கொட்டி கொண்ட உத்தியோகஸ்தர்கள்தான் அவரை பெரிய கருவி என்று வெளி உலகிற்கு பறைசாற்றி கொண்டிருந்தனர். சாப்பிடும் அன்னமும் சுவாசிக்கும் காற்றும் அவருடையதாக இருக்கும் நிலையில் கூட சில உத்தியோகஸ்தர்கள் நன்றி மறந்து அவருக்கு எதிராக வெளியே சதி புரிந்து கொண்டிருந்தனர். இது ஸ்ரீமான் திவாகரன் நன்கு அறிந்தவர்தான். தமது அலுவலகத்தில் எத்தனையோ முறைப்பட்ட அனுபவத்தினால் அவருக்கு ஒரு பெரும் உண்மை புலனாகிவிட்டிருந்தது. அதிக கருணையும் தாராளமும் எதிராளியின் உள்ளத்தில் நன்றியை உண்டாக்குவதே இல்லை, அதற்கு பதில் பேராசையை தூண்டிவிட்டு அவர்களது துரோக செயலில் ஈடுபட வைக்கின்றன. கர்ணனை போன்ற கொடை வல்லமும் கொடை உள்ளம் இந்த காலத்திற்கு ஏற்றதே இல்லை. பெருத்த அபாயமே இதுதான் அவர் அறிந்திருந்த பெரிய உண்மையாகும். வியாபார உலகிற்கும் தமது தொழிலகத்திற்கும் மட்டுமே இந்த உண்மை பொருத்தமாகும் என்று இதுகாரும் அவர் எண்ணி வந்தார். ஆனால் தமது வீட்டிலும் அதுவும் பெற்ற மகனைப் போல சீராட்டி வளர்த்திருந்த ஸ்ரீகாந்திடம் அன்பு பாராட்டி பெண்ணை போல் நடத்தி வந்த பத்மினியிடமும் காணப்பட்ட நன்றியற்ற கொடுந்தன்மை அவரை மிகவும் பிரமிக்க செய்தது. அவரது பல வருஷ அனுபவத்திலிருந்து அந்த கசப்பான உண்மைக்கு விதிவிலக்காக ஒரு மனிதர் கூட உலகில் கிடையாதா என்ன என்று அவர் உள்ளம் அதிசயப்பட்டது. காலை போஜனத்தை முடித்து கொண்டு தொழிலகத்திற்கு ரொம்ப கிளம்ப ஆயத்தமாகும் வரை வெகு நேரம் சென்றும் அவர் மனம் சமாதானத்தையே பெறவில்லை. வழக்கம்போல் வெளியே செல்லும் முன் நோயாளியாக மங்களம் படுத்து கிடந்த ஹாலுக்குள் சென்றார். வீட்டு எஜமானரை கண்டதும் படுக்கை அருகே வட்டமிட்டு கொண்டிருந்த தாதி பெண் கொஞ்சம் அச்சத்துடன் சப்தமிடாது அங்கிருந்து அப்பால் சென்று விட்டாள். கணவரை கண்டதும் எழுந்து சாய்ந்த வாக்கில் படுக்கை மீது உட்கார்ந்து கொண்டாள் மங்களம். மாதவன் பள்ளிக்கூடம் போய்விட்டானா என்று ஸ்ரீமான் திவாகரன் விசாரித்தபடி படுக்கையின் ஓரத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டார். என்று பதில் கொடுத்த மங்களம் தன் கணவரை சற்று அதிசயமாக உறுத்து பார்த்தாள். நீ ராத்திரி சரியாக தூங்கவில்லையா? முகம் ஆடியிருக்கிறதே என்று வினவினார் ஸ்ரீமான் திவாகரன். அவரது குரலில் துணித்த என்றும் இல்லாத கனிவு மங்களத்தின் மேனியை சிலிர்க்க செய்தது. நலிர்ந்து தளிர்ந்து கிடந்த அவளது கரங்களை தமது கைகளில் எடுத்துக்கொண்டார் ஸ்ரீமான் திவாகரன். ரொம்ப இழைத்து விட்டாயே மங்களம், வேளைக்கு மருந்தை சரியாக சாப்பிடு, உடன் நலத்தை நீயே தானே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் அனுதாபத்துடன் கூறினார். நோயாளியின் உள்ளம் பஞ்சை போன்று மிகவும் மிருதுவானது. அதுவும் கணவனது அன்பு மொழிக்கு ஏங்கி கொண்டிருந்த மங்களத்திற்கு இந்த சில வார்த்தைகள் மன மகிழ்ச்சி உண்டாக்கிவிட்டன. அவள் கண்களிலிருந்து பளபளவென்று கண்ணீர் துளிகள் கீழே உதிர்ந்தன. நான் இருந்து யாருக்கு என்ன உபகாரம்? எல்லோருக்கும் என்னால் கஷ்டம்தான். வாழும் யமன் என்மேல் கருணை காட்ட மறுக்கிறான் என்று கூறிவிட்டு துயரத்துடன் விம்மினாள் மங்களம். அசடு போல் இதெல்லாம் என்ன பேச்சு என்று சற்று அன்புடன் திட்டினான் ஸ்ரீமான் திவாகரன். என்னால் யாருக்கு என்ன பயன்? பூமிக்கு பாரமாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என தொடர்ந்து அழுத்து கொண்ட மங்களம் குமுறி குமுறி அழத் தொடங்கிவிட்டாள். மெல்ல தமது கரங்களை அவளது பிடியன் என்று எடுத்துக்கொண்டு ஸ்ரீமான் திவாகரன் எழுந்து நின்றார். பச்சதாபத்தினால் அவர் மனம் மிகவும் குழைந்து விட்ட போதிலும் அவரால் தமது மனக்கனிவை பற்பல இனிய மொழிகளால் எடுத்து கூற இயலவில்லை. அதனால் அவர் ஹாலுக்குள் குறுக்கு நிற்குமாக சிந்தனை மிக்கவராக உலாவினார். மங்களம் ஒரு வழியாக அழுது ஓய்ந்த பின் அவள் அருகே வந்து மெல்லிய குரலில், மங்களம், நீ இப்படி அழுது உன் உடல் நலத்தை வீணாக பாதித்து கொள்கிறாய். உனக்கு என்ன குறை இருக்கிறது என்பதை தான் சொல்லேன். அதை நிவர்த்தி வைக்க முயற்சி செய்கிறேன். நீ எப்படியாவது கஷ்டப்பட்டு உன் உடம்பை தேற்றி கொள்ள வேண்டியது முக்கியம். ஏன் தெரியுமா என்று சற்று அதட்டலாக கேட்டார். கண்ணீரை துடைத்து கொண்டு மங்களம் அவரை அதிசயமாக பார்த்தாள். ஏன் என்று சிறு குழந்தை போல் வெகுளியாக வினவினாள். தொழில் சம்பந்தமாக நான் வெளிநாடுகளுக்கு ஒரு யாத்திரை செய்ய சித்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். 2 மாதங்களுக்குள் நான் கிளம்பியாக வேண்டும். ஒரு சமயம் போன இடத்தில் எனக்கு ஏதேனும் ஏற்பட்டால் என்று முடிக்கவன் மங்களம், ஏன் இப்படி அபத்தமாக பேசுகிறீர்கள்? உங்களுக்கு ஏதேனும் நேரும் வரை நான் பாவி உயிருடன் இருக்க வேண்டுமா என்ன என்று துயரத்துடன் அழுதாள். இஸ்
என்று அதட்டிய ஸ்ரீமான் திவாகரன், மங்களம் கண்ணீர் விட்டு கதறுகிறதை ஒழித்து, நான் சொல்வதை சற்று நிதானமாக கேள். நெருப்பு என்றால் வாய் வெந்து விடாது. ஒரு சமயம் எனக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டு விட்டால், நீயாவது உடல் ஆரோக்கியமாக இருந்து குழந்தை மாதவனை போஷித்து முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். எனக்காகவாவது அல்லது உனக்காகவாவது நீ உன் ஆரோக்கியத்தை பாதுகாக்க தேவையில்லை. ஆனால் நமக்கு இருக்கும் ஒரே ஒரு மகன் மாதவனுக்காக நீ இதை செய்துதான் ஆக வேண்டும். உன் உடம்பை பாதுகாத்து கொள்ள வேண்டியது உன் முக்கிய கடமை. இனியாவது தெரிந்து கொள் என்று படபடப்பாக கூறிவிட்டு அதிகம் பேசிவிட்டவர் போல் சற்றென்று மௌனமானார். நான் வருகிறேன் என்று சுருக்கமாக விடைபெற்று கொண்டு ஸ்ரீமான் திவாகரன் அங்கிருந்து விரைவாக வெளியே சென்று விட்டார். என்றுமில்லாத புதுமையாக கணவர் தன்னிடம் வந்து மிகவும் கனிவுடன் தமது மனத்தை விட்டு கொஞ்சம் அன்று பேசியது மங்களத்திற்கு பிரமிப்பாக தான் இருந்தது. அத்துடன் அவள் உள்ளத்தில் ஏனோ ஒரு காரணமில்லாத கலக்கமும் ஏற்பட்டது. அத்தியாயம் 19. தேவைகள் அதிகமின்றி வாழ்க்கை மிகவும் சௌகரியமாக நடந்து கொண்டிருந்த போதிலும் நீலகண்டன் அமைதி அடைந்து விடவில்லை. தன் சகோதரியின் வீட்டில் ஏற்பட்ட அனுபவம் அவனுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பித்து விட்டிருந்தது. என்ன இருந்த போதிலும் பிறர் தயவை நாடி அண்டி பிழைக்கும் தொழிலில் என்றும் ஆபத்து இருக்கிறது. தன் கையே தனக்கு உதவி என்று கூடியவரை ஒரு மனிதன் சுயமான முயற்சிகளில் ஈடுபட்டு சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற தீவிரமான ஒரு வேதாந்தம் அவன் உள்ளத்தில் பலமாக குடியேறிவிட்டது. கந்தசாமி செட்டியார் தன் கீழ் வேலை பார்த்து வந்த தொழிலாளிகள் அனைவரையும் மிகவும் கண்ணியமாக தான் நடத்தி வந்தார். அதுவும் நீலகண்டனிடம் அவர் ஒரு படி அதிகமாகவே அபிமானமும் மரியாதையும் வைத்திருந்தார். உழைப்பிற்கு தக்க ஊதியமும் தொழிலுக்கு கௌரவமும் கிடைத்தும் நீலகண்டனின் உள்ளம் அமைதி பெறவில்லை. தனது வருங்காலத்தை நன்றாக விருத்தி செய்து கொள்ள எத்தகைய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்ற தீவிரமான சிந்தனை அவன் உள்ளத்திலே அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. அன்று காலை அவசரமாக வெளியே சென்றிருந்த நீலகண்டன் திரும்பி வந்தபொழுது மிகவும் உற்சாகமாக காணப்பட்டான். 1.5 வருஷ காலமாக மிகவும் சிக்கனமாக குடித்தனம் செய்து சிரமப்பட்டு மைதிலி 1500 ரூபாய்கள் சேமித்து வைத்திருந்தாள். அந்த பணம் நீலகண்டன் பெயரில் பேங்கில் தூங்கிக் கொண்டிருந்தது. முதல் நாள் மாலை வெளியே சென்றிருந்த நீலகண்டன் திரும்பி வந்தபொழுது தன் மனைவியிடம் ஒரு பெரும் கத்தை ரூபாய் நோட்டுகளை எடுத்து கொடுத்தான். ஒரு காரியத்தை முன்னிட்டு இந்த பணத்தை பேங்கிலிருந்து எடுத்து விட்டேன், பெட்டியில் எடுத்து வை என்று அவளிடம் கொடுத்தான். என்னத்திற்கு எடுத்தீர்கள்? எதற்காக இவ்வளவு பணம் தேவை என்றெல்லாம் மைதிலி குறுக்கு கேள்விகள் கேட்கவில்லை, தர்க்கமும் செய்யவில்லை. மௌனமாக அவன் அளித்த நோட்டு கத்தையை வாங்கி தன் பெட்டிக்குள் பத்திரமாக வைத்து பூட்டி வைத்தாள். மறுநாள் காலை எழுந்ததும் ஸ்நானம் செய்துவிட்டு வேறு ஆடைகள் உடுத்தி கொண்டு காப்பி மட்டும் சாப்பிட்டுவிட்டு நீலகண்டன் வெளியே புறப்பட்டான். போகும் முன் மைதிலியிடமிருந்து அந்த ரூபாய்களை வாங்கி கொண்டு சென்றிருந்தான். கணவன் திரும்பி வந்து விட்டதை கண்டதும் மைதிலிக்கு தன் மடி மீது கண் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தை ரவியை தொட்டிலில் படுக்க வைத்துவிட்டு சமையலறைக்குள் புகுந்தாள். வெகு நேரம் வெளியே சென்றிருந்ததினால் கணவன் மிகவும் பசியாக இருப்பான் என்று ஊகித்த அவள் போஜனம் பரிமாற சித்தம் செய்யலானாள். சாப்பிட்ட பின்பு கையை கழுவிக்கொண்டு கூடத்து பிஞ்சு மீது வந்து அமர்ந்து கொண்டான் நீலகண்டன். வெற்றிலைக்கு சுண்ணாம்பு தடவி கொண்டிருந்த அவன் தலையை நிமிர்த்தி பார்த்தான். அவனது உத்தரவை எதிர்நோக்கி காத்திருந்தவள் போல் மைதிலி கூடத்து தூணில் சாய்ந்தபடி எதிரே நின்று கொண்டிருந்தாள். பணத்தை எடுத்து கொண்டு போனீர்களே, என்ன செய்தீர்கள் என்று ஒரு வார்த்தை நீ கேட்பாய் என்று நானும் இவ்வளவு நாழிகையாக காத்து அழுத்து போய்விட்டேன். அந்த பணத்தை என்ன செய்தேன் என்று அறிய உனக்கு ஆவல் இல்லையா என்று கேட்டுவிட்டு உற்சாகமாக நகைத்தான். லேசானதொரு புன்னகை மைதிலியின் சிவந்த ஆதரங்களில் மின்னி மறைந்தது. ஆவல் இருக்கிறது, அவசரப்பட வேண்டாம் என்று காத்திருக்கிறேன் என்று பதிலளித்தாள். இருந்தாலும் உனக்கு இவ்வளவு பொறுமை தகாது. ஏன் கால் கெடுக்க நிற்கிறாய்? இவ்வளவு அதீதமாக பதி சேவைகள் செய்தால் நான் உனக்கு திரும்பி
செய்ய வேண்டிய கடமைகள் அதிகமாகிவிடும். இப்படி வந்து உட்கார், விவரமாக சொல்கிறேன் என்று கொஞ்சலாக பேசிய நீலகண்டன் அவளது கரத்தை பற்றி இழுத்து தன் அருகில் அமர செய்தான். சட்டை பையிலிருந்து ஒரு சிறு பொட்டலத்தை எடுத்து அவளிடம் கொடுத்துவிட்டு ஆவலுடன் அவள் முகத்தை பார்த்தான். பொட்டலத்தை பிரித்து அதிலிருந்து ஒரு சிறு சிறு தங்கல் சங்கலிலும் ஒரு ஜோடி வளையல்களையும் வெளியே எடுத்தாள் மைதிலி. அவள் முகம் பிரகாசமுற்றது. இதற்கு தானா சாப்பிடாமல் காலையில் வெளியே போனீர்கள் என்று பொய்யாக கோபித்து கொண்டாள். அவசரப்படுகிறாயே, இதுவரை உன்னிடமிருந்து பொறுமை எங்கே ஓடிவிட்டது என்று கேலியாக கேட்ட நீலகண்டன் அவள் கரத்தில் இருந்த ஆபரணங்களை எடுத்து தானே அவளுக்கு அணிவித்தான். உன் நகைகளை கடையில் விற்று அந்த பணத்தை கள்ளன் கையில் ஒப்படைத்ததிலிருந்து இன்று வரை என் மனம் சமாதானமடையவில்லை. என் கடமை ஒன்றில் தவறிவிட்ட உணர்ச்சி உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருந்தது. நல்ல காலம் வரட்டும் மைதிலி. எனது அன்பு காணிக்கையாக இதைப்போல் பன்மடங்கு ஆபரணங்களை பூட்டி உன்னை அழகு செய்கிறேன் என்றான் அன்பு மிகுந்த குரலில். மைதிலியின் உள்ளம் கணவனின் அன்பு மொழிகளில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து விட்டது. இந்த அன்பு ஒன்றே என்னாலும் நீடித்திருந்து விட்டால் எனக்கு போதும். அதுவே எனக்கு பல ஆபரணங்களுக்கு சமமானது என்று உணர்ச்சியால் தடைப்பட்ட மெல்லிய குரலில் பதில் அளித்தாள். சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு, ஆமாம், இவைகள் வாங்க அதிகம் செலவாயிற்றோ என்று மெல்ல கேட்டாள். நீலகண்டன் வாய்விட்டு சிரித்தான். கணவர் எங்கே பணத்தை கண்டபடி செலவிட்டு விட்டாரோ என்று உனக்கு ஒரே கவலை. ஆனால் அதே சமயம் கேட்டால் நான் மனம் நொந்து கொள்வானோ என்ற அச்சம். நீ லேசுப்பட்டவள் அல்ல, கெட்டிக்காரிதான் என்று பரிகாசமாக கூறிய நீலகண்டன் அவள் கன்னத்தில் செல்லமாக தட்டினான். இந்த நகைகள் வாங்க 500 ரூபாய்க்கு கொஞ்சம் குறைவாகவே செலவிட்டேன். மீதி 1000 ரூபாய்களை நான் ஒரு முக்கியமான காரியத்தில் ஈடுபடுத்தியிருக்கிறேன். என்னோடு அடிநாளில் பள்ளிக்கூடத்தில் படித்த சிநேகிதன் ஒருவனுடன் நான் ஒரு சிறு வியாபாரத்தை தொடங்கியிருக்கிறேன். ஆளுக்கு 1000 ரூபாய் போட்டு நெய் கடை ஆரம்பித்திருக்கிறோம். அதற்கு உண்டான பூர்வாங்கமான ஏற்பாடுகள் செய்யவும் ஒப்பந்தம் எழுதி முடிக்கவுமே இன்று நான் வெளியே சென்றிருந்தேன். என்னதான் இருந்தாலும் ஒருவரை அண்டி பிழைப்பதை விட சொந்த முயற்சியில் வெற்றி பெற்று மேலுக்கு வருவது மிகவும் உசிதமாகும் என்று எண்ணி இவ்வாறு துணிந்துவிட்டேன். செட்டியார் மிகவும் அன்பாக என்னை நடத்துகிறார். இருந்தாலும் சொந்த முயற்சிகள் பலவும் செய்து விரைவாக நான் செல்வந்தனாக விரும்புகிறேன். என் உள்ளத்திலே குவிந்து கிடக்கும் எண்ணற்ற அரிய யோசனைகளுக்கும் உடம்பிலே பரபரத்து கொண்டு கிடக்கும் அபரிமிதமான சக்திக்கும் இந்த சிறிய உத்தியோகம் போதுமானதாக தற்சமயம் தோன்றவில்லை. அதனால் விரைவில் இந்த வேலையை விட்டு விலகிவிட நான் தீர்மானித்திருக்கிறேன். இந்த வியாபாரத்தில் ஏற்படும் லாபத்தை கொண்டு நானே தனியாக ஒரு புது முயற்சியில் இறங்க உத்தேசித்திருக்கிறேன். அது வெற்றிகரமாக நடந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த ஏழை பெண் மைதிலியை ஊரில் உள்ளோர்கள் பிறகு ஸ்ரீமதி மைதிலி என்று பெரிய பட்டமிட்டு மிகவும் பயபக்தியுடன் அழைப்பார்கள். என்ன சொல்ல, பெரிய பங்களா, ஏவலுக்கு பணிந்து நடக்க ஆள்படைகள், விலை மதிப்பெற்ற ஆடை ஆபரணங்கள் என்று செல்வாக்கு நாலாபுரமும் பெருகிவிட்ட பின்பு துணிவாக யாரும் மைதிலி என்று அழைத்து விட முடியுமா என்று முடித்தான் நீலகண்டன், பாதி பரிகாசமாகவும் பாதி உண்மையாகவும். சரிதான், போங்கள். அல்நாசர் போல பெரிய மனோராஜ்யத்தில் இறங்கிவிட்டீர்கள். அந்த மகாராஜன் கற்பனை செய்து கொண்டே காலால் உதைத்த போது எதிரே இருந்த அத்தனை கண்ணாடி பாத்திரங்களும் இடறி விழுந்து உடைந்து போயினவாம். ஆனால் அதற்கு பதில் தங்கள் கால் அருகே நான் தான் தற்சமயம் உட்கார்ந்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு கலகலவென்று மைதிலி நகைத்தாள். நீலகண்டன் முகத்தில் சிந்தனை படர்ந்தது. குரலில் பரிகாசம் மறைந்தது. ஏன் மைதிலி, உனக்கு என் திறமையின் மீது அவநம்பிக்கை ஏற்படுகிறதா? உண்மையை சொல். இந்த வேலையை விட்டு நான் மறுபடியும் கஷ்டப்படுவேன் என்ற கவலை உனக்கு ஏற்படுகிறதா? ஒளியும் மறைவின்றி சொல் என்று வற்புறுத்தலாக கேட்டான். ஐயோ, நான் பரிகாசமாக சொன்னதை விகல்பமாக ஏனோ எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் திறமையை பற்றியும் சாமர்த்தியத்தை பற்றியும் நான் என்றுமே அவநம்பிக்கை கொண்டதில்லை. வியாபாரத்துறையில் தாங்கள் அனுபவம் அதிகம் அடைந்தவர். சமையல் அறைக்குள்ளே பதுங்கி கிடக்கும் எனக்கு இதெல்லாம் என்ன தெரியும்? நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, தாங்கள் எடுத்துக்கொள்ளும் எந்த முயற்சியிலும் நான் ஒற்றுமையாகவே இருந்து சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டவள். அது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்று பதிலளித்தாள். அவளது உற்சாகமான வார்த்தைகள் நீலகண்டனுக்கு மிகவும் இதமாக இருந்தன.
நீ எப்பொழுதும் என்னுடன் எல்லா காரியங்களிலும் ஒற்றுமையாக கை கொடுத்து உதவுவாய் என்பதை நான் அறிவேன். இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டு என் சஞ்சலத்தை கொஞ்சம் நிவர்த்தி செய்து கொண்டேன். மைதிலி, வருங்காலம் எப்படி இருக்கப் போகிறது தெரியுமா? மங்கள பவனத்தை விட பன்மடங்கு பெரிய பங்களாவிற்கு நீ எஜமானியாக போகும் காலம் வெகு தொலைவில் இல்லை. அந்த காலம் வரட்டும். என் அக்கா, தம்பி முதலியோருக்கு எப்படி தக்க சூடு கொடுப்பது என்று எனக்கு தெரியும் என்று கோபமாக பேசினான். மைதிலி கணவன் முகத்தை திகைப்புடன் பார்த்தாள். மங்களத்தின் நினைவு அவன் கண்களை சிவக்க செய்திருப்பதை காண அவளுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. கணவனது கரங்களை மிகவும் பரிவுடன் பற்றி, நீங்கள் இப்படி மனத்தில் வீணான வன்மம் வைக்கக்கூடாது. இது நமக்கே நல்லதல்ல. நமக்கு செல்வமும் சீரும் ஏற்பட்டால் அவைகளால் மனதில் தூய்மையும் பணிவு உணர்ச்சியும் ஏற்பட வேண்டுமே ஒழிய அகங்காரமும் கர்வமும் உண்டாகவே கூடாது. அவ்வாறானால் அந்த செல்வம் நமக்கு தேவையே இல்லை. அக்கா ஒரு வருஷமாக உடல் நோயாக படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள் என்பது ஒரு சமயம் உங்களுக்கு நினைவில்லையோ என்னவோ என்றால் மிகவும் அர்த்தமாக. நன்றாக ஞாபகத்தில் இருக்கிறது. ஒன்று சொல்வேன். மைதிலி கள்ளம் கபடமற்ற உன்மீது இல்லாத பழியை சுமத்தினாள் என் அக்கா. அதன் பயனை இப்போது அனுபவிக்கிறாள் என்று சீற்றமாக சொன்னான் நீலகண்டன். திடுக்கிட்டு போன மைதிலி அவன் வாயை தன் கருத்தால் மூடினாள். ஐயோ, இப்படியெல்லாம் தாறுமாறாக பேசாதீர்கள். அக்கா முன் கோபத்தில் ஏதோ தவறி போய் சொல்லிவிட்டார்கள். அங்கிருந்து வெளியே வந்ததினால்தானே நாம் இந்த நல்ல நிலையில் இப்பொழுது இருக்கிறோம். இந்த சுதந்திரமான வாழ்விற்கு அவர்கள்தானே காரணம். எல்லாம் நன்மைக்காக நடந்ததென்று நாம் எண்ணிக்கொண்டு அக்காவின் தவறுகளை மறந்து மன்னித்துவிட கடமைப்பட்டவர்கள். அடிநாளில் அக்கா உங்களுக்கு செய்துள்ள உபகாரங்களை மறப்பது மனித தன்மைக்கு அழகாகுமா? யோசித்து பாருங்கள் என்றால் மிகவும் துயரம் பொங்கிய மெல்லிய குரலில். பன்முறை யோசித்து விட்டேன். எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் எனக்கு மனம் மாறவே மாட்டேன் என்கிறது. அக்கா என்னை இறந்து விட்டதாக கருதுவதாக கடிதம் எழுந்திருந்தாள் அல்லவா? அவள் உயிருடன் இருந்து அணுவாக செத்து கொண்டு கிடந்த பொழுதிலும் நான் ஏன் என விசாரிக்கப் போவதில்லை. என்றைக்கும் அவள் இருந்தும் இறந்ததொன்றுதான். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம். நான் ஒரு நல்ல நிலைக்கு வந்த பிறகு ஒரு நாள், இல்லாவிட்டால் ஒரு நாளாவது அவளை கேட்காமல் இருக்கப் போவதில்லை என்று சவால் விடுத்தான் நீலகண்டன். இது மாதிரி நீங்கள் பேசுவதை கேட்க எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று துக்கத்துடன் மைதிலி திணறினாள். அவள் கண்களில் பொங்கி நின்ற கண்ணீரை கண்டது நீலகண்டனின் கடினமாக உள்ளம் விலகிவிட்டது. ஏதோ பேசி உன் சந்தோஷத்தை நான் பாழாக்கி விட்டேன். அதை மறந்துவிடு. பழைய விஷயங்களை நினைத்தாலும் அப்படி ஆத்திரம் பொங்கி வருகிறது எனக்கு. அதை விட்டு தள்ளு. அக்காவின் பொருட்டு நாம் இருவரும் ஏன் மனசாபப்பட்டு கொள்ள வேண்டும்? சரி, நாழையாகிறது. நான் கொஞ்சம் வெளியில் போய் வர வேண்டும். வரட்டுமா என்று கேட்டுவிட்டு எழுந்திருந்தான். வாயில் வரை சென்று அவன் ஏதோ நினைத்து கொண்டவன் போல் திரும்பி வந்தான். அசடு போல் அழுது கொண்டிருக்காதே, போய் முதலில் சாப்பிடு. வெகு நேரமாக பட்டினியாக இருக்கிறாய். உடல் நிலையை சரியாக கவனித்து கொள்ளாவிடில் பிறகு நீ கஷ்டப்படுவாய் என்று செல்லமாக கடிந்துவிட்டு அங்கிருந்து அகன்றான். வாயில் வரை சென்று கணவனை வழி அனுப்பிவிட்டு கதவை தாளிட்டு கொண்டு மைதிலி உள்ளே வந்து கூடத்து பெஞ்சில் உட்கார்ந்தாள். ரவிச்சந்திரனுக்கு பிறகு அவள் மறுபடி தாயாகும் நிலையில் இருந்தாள். உடல் சோர்வும் சற்றுமுன் நிகழ்த்திய சம்பாஷணையில் ஏற்பட்ட மனசோர்வும் தாளாது பெஞ்சு மீது அப்படியே படுத்து விட்டாள். எவ்வளவு நேரம் மயக்கமாக இருந்தாலோ அவளுக்கே தெரியாது. யாரோ அவசரமாக கதவை தட்டும் சப்தம் கேட்டு திடுக்கிட்டு விழித்து கொண்டு விரைந்து ஓடி சென்று வாயிற்கதவை திறந்தாள். மங்கள பவனத்தின் கார் டிரைவர்களில் ஒருவனான சின்னமுத்து வெளியே நிற்பதை காண அவளுக்கு அதிசயமாக இருந்தது. என்னப்பா, என்ன விஷயம் என்று பரபரப்புடன் கேட்டாள். ஒன்றுமில்லை அம்மா, எஜமான் காரில் இருக்கிறார். வீட்டில் நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்களா என்று பார்த்து வர சொன்னார் என்று மிகவும் பணியுடன் கூறினான். செங்கல் சோலை அருகே நின்று கொண்டிருந்த பெரிய காரை அப்பொழுதுதான் மைதிலி கவனித்தாள். பின் காரின் கதவை திறந்து கொண்டு ஸ்ரீமான் திவாகரனும் குழந்தை மாதவனும் இறங்குவதை கண்ணுற்றதும் அவள் நெஞ்சு படப்படுத்தது. மங்களம் அக்காவுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டதோ என்னவோ என்று ஒரு கணத்தில் பலவும் எண்ணி பதைத்து போனாள். ஐயாவை வர சொல். அப்பா,
உள்ளே வந்து உட்காரட்டும் என்று கூறிவிட்டு அழுந்து பின்னால் தூங்கிக் கொண்டிருந்த கூந்தலை அவசரமாக அள்ளி முடிந்து கொண்டாள். புடவை தலைப்பை இழுத்து போர்த்தி கொண்டு வாயிற்கதவை நன்றாக திறந்து விட்டாள். தாழ்வாரத்தில் ஒரு நாட்கால் இழுத்து போட்டு விட்டு வாருங்க அத்தியம்பர், சௌக்கியம்தானே என்று பன்முறவளுடன் வரவேற்றாள். தகப்பனார் கையை பிடித்து கொண்டு தயங்கியபடி வந்து கொண்டிருந்த மாதவன் காதுகளில் பழக்கமான குரல் கேட்டதும் அவன் ஒரே துள்ளலில் கையை உதறிக்கொண்டு பாய்ந்து வந்தான். மைதிலி அம்மா, என்னை விட்டு விட்டு நீ இங்கேயா வந்திருக்கிறாய் என்று கிரீச்சிட்டு அலறியபடி ஓடி வந்து அவள் காலை கட்டிக்கொண்டு விம்மி அழ ஆரம்பித்தான். எவ்வளோ நாட்களாக அவனது பிஞ்சி உள்ளத்திலே குமரி கொண்டிருந்த உணர்ச்சி போராட்டம் அவ்வாறு கண்ணீராக வழிந்தோடியது. அசுடு, அழாதே, நான் எங்கேயும் போகவில்லை என்று மைதிலி தனக்குள் எழுந்த துயரத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அவனை மார்புடன் தழுவி கொண்டாள். இல்லை, பொய் சொல்கிறாய். என்னை விட்டு விட்டு தானே போய்விட்டாய். நான் உனக்காக எவ்வளோ தேடி அழுதேன் தெரியுமா என்று விம்மி கொண்டு மாதவன் அரற்றினான். நீ அழுதால் தம்பி பாப்பா உன்னை பார்த்து சிரிப்பான் என்று சமாதானப்படுத்திய மைதிலி அவனது கண்ணீரை தன் புடவை தலைப்பால் துடைத்துவிட்டு அவனை வாரி தோளில் சுமந்து கொண்டாள். உட்காருங்கள் அத்திம்பேரே, நிற்கிறீர்களே என்று உபசரித்துவிட்டு தன் கண்களில் நின்று கன்னங்கள் மீது வழிந்தோடிய கண்ணீரை துடைத்து கொண்டாள். தொட்டிலில் அயர்ந்து நித்திரை புரிந்து கொண்டிருந்த ரவியை ஒருமுறை உற்று பார்த்துவிட்டு, குழந்தைக்கு என்னம்மா பெயர் வைத்திருக்கிறாய், என்ன வயது ஆகிறது என்று விசாரித்தவனும் ஸ்ரீமான் திவாகரன் சுற்றுமுற்றும் கவனித்தார். அவர் வெளியே போயிருக்கிறார், விரைவில் வந்து விடுவார். நீங்கள் ஆற அமர்ந்து இருந்து சாப்பிட்டு விட்டு போகலாம். குழந்தைக்கு ரவிச்சந்திரன் என்று பெயர் வைத்திருக்கிறேன். வயது 2 ஆகிறது என்று சுருக்கமாக பதில் அளித்துவிட்டு மாதவனை கீழே இறக்கிவிட்டாள். நீலகண்ணன் இருந்திருந்தால் சௌகரியமாக இருக்கும். இப்பொழுதும் பரவாயில்லை, நான் இங்கே ஒரு முக்கியமான காரியமாக வந்தேன் என்று ஸ்ரீமான் திவாகரன் கூறினார். பல வருஷங்களாக அவள் நன்கு அறிவாள். அவர் பேச்சு, முகபாவம், பேசிய தோரணை எல்லாம் அன்று மிகவும் புதியதாக இருந்தன. எனவே அதிசயத்துடன் அவள் அவரை பார்த்து கொண்டு மௌனமாக நின்றாள். உன்னிடம் எனக்கு செய்து கொள்ள வேண்டிய ஒரு உதவி உள்ளது. நீ எனக்கு அந்த உதவியை செய்வாயா என்று முதலில் தெரிந்து கொண்ட பிறகுதான் நான் அதை சொல்ல முடியும் என்று ஆகாய வெளியை வெறித்து பார்த்து கொண்டு ஸ்ரீமான் திவாகரன் சொன்னார். என்னால் முடிந்த உதவியை கட்டாயம் நான் செய்வேன் அத்திம்பேரே, தாராளமாக தாங்கள் சொல்லலாம். ஆனால் என் போன்ற ஏழை பெண் தங்கள் போன்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிதான் என்ன இருக்கிறது என்று ஊகிக்கவே முடியவில்லை என்றால் மைதிலி பதிலுக்கு. உன்னிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவி இருப்பதனால் தானே நான் இங்கே உன் வீட்டை தேடிக்கொண்டு வந்திருக்கிறேன். முதலில் எனக்கு ஒன்று தெரிந்தாக வேண்டும். நீயும் உன் கணவனும் எதற்காக வீட்டை விட்டு கிளம்பி வெளியே வந்தீர்கள்? உண்மையை ஒழிக்காது என்னிடம் சொன்னால் நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்றார். மைதிலியின் என் சான் உடல் அதை கேட்டதும் ஒரு சானாக கூனி குறுக்கிவிட்டது. அவமானத்தினால் முகம் சிவந்து போயிற்று. தாங்கள் கேட்பதை என்னால் ஆட்சேபிக்கவும் முடியவில்லை, ஆனால் சொல்லவும் மனம் கூசுகின்றது. தங்களை நான் தந்தையைப் போலவே தான் மனதில் கல்மிஷமின்றி கருதி வந்தேன். ஆனால் மற்றவர் கண்களுக்கு அவ்வாறு தோன்றவில்லை. எனது நடத்தை மீது வீண் சந்தேகம் அக்காவுக்கு ஏற்பட்டதனால் நான் அங்கே அதிக நாட்கள் தங்கி இருக்க முடியவில்லை என்றால் சுருக்கமாக. சிறிது நேரம் தரையை உற்று பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீமான் திவாகரனின் முகம் விகாரம் அடைந்தது. அப்படிதான் இருக்க வேண்டும் என்று நான் சந்தேகப்பட்டு கொண்டிருந்தேன். அதை நீ இன்று நிவர்த்தி செய்தாய். அதற்கு உனக்கு என் வந்தனம். நான் இங்கே வந்ததன் நோக்கத்தை சுருக்கமாக கூறிவிடுகிறேன். இன்னும் சில தினங்களில் நான் வெளிநாட்டுக்கு பிரயாணமாக திட்டமிட்டிருக்கிறேன். ஒரு சமயம் எனக்கு ஏதேனும் அங்கே ஆபத்து ஏற்பட்டுவிட்டால் உன் அக்கா மங்களத்தையும் மாதவனையும் நீ கவனித்து கொள்ள வேண்டும் என்பது என் கோரிக்கை. நீயும் உன் கணவனும் தான் என் நம்பிக்கைக்கு உகந்தவர்கள். அதனால் என்று கூறிவிட்டு நான் தடுமாற நிறுத்தினார். அவரது பேச்சும் மனநிலையும் மிகவும் விசித்திரமாக தோன்றவே அவள் அதிசயத்துடன் அவரை பார்த்து கொண்டு வாளா நின்றாள். செய்கிறேன் என்று சொல்லுமா, எனக்கு அதிக நேரம் பேசி கொண்டிருக்க பொழுதில்லை என்று கூறிவிட்டு எழுந்து நின்றார் ஸ்ரீமான் திவாகரன். கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டு விட்டு
என்று மைதிலி உபசாரமாக தடைமாறிக்கொண்டு சொல்வதற்குள் குழந்தை மாதவனை தூக்கி தோள் மீது சாத்தி கொண்டு, வருகிறேன் மைதிலி, கட்டாயம் இந்த உதவியை நீ தட்ட மாட்டாய் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு என்று கூறிவிட்டு வெளியே சென்று விட்டார். சில வினாடிகளில் கார் அங்கிருந்து புறப்பட்டு ராஜபாட்டியில் சென்று மறைந்து விட்டது. மைதிலிக்கு அவ்வளவும் ஒரு கனவு போல் கொஞ்சம் நேரம் மிகவும் அதிசயமாக இருந்தது.